என்னப்பா பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, இன்னைக்கு தானே ஸ்கூல் ரீஓப்பனிங். முதல் நாளே லேட்டாக போகக்கூடாதுல்ல, அதனால தான்மா சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இதெல்லாம் நீ எதுக்கு சாமி செய்யற? நான் பாத்துக்க மாட்டேனா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா சாமி. சரிம்மா, நீ சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட மறந்துடாதம்மா. நான் போயிட்டு வரேன். சரி சாமி. கடவுளே, இந்த வருஷம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி முதல் மாணவர்கள் ஆகணும். ஆறாவது படிக்கிறது பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னை பார்க்கவே மாட்டேங்கிற. இந்த வருஷம் உன்னை மடக்காம விடவே மாட்டான். கொஞ்சம் தள்ளுறது. இவன் வேற சாமி கும்பிடுற நேரத்தில் நீ உங்க அம்மாவே சாமியை மட்டும் கும்பிடுற, ஆனா நான் சின்ன வயசுல இந்த ஒன்றை மட்டும் கும்பிட்டு இருக்கேன். அப்ப நீ கணேசா என்ன மட்டும் எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுரு. என்னடா பண்ற? அப்படியா? ஆமாண்டா, ஆத்தா தான் வந்திருக்கு. ஆத்தா, அவன் தெரியாம பண்ணிட்டாத்தா, மன்னிச்சுக்காத்தா. என் மேல திருநீர் போட்டுட்டான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். அதான் நான் வடிதான் எனக்கு போட்டேன். நீ எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடாதா, மன்னிச்சிடு. ஆத்தா கோச்சிக்க போதுடா, கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடா. சீக்கிரம் கால்ல விழுந்துடா டே. ஆத்தா என்ன மன்னிச்சிடு. 12 வருஷமா உன்னை நான் சுத்திட்டு இருக்கேன். என்ன பார்வை ஒரு பக்கம் திரும்புது. நான் வேணும்னா உன் காலில் விழுகட்டா? ஆள விடு சாமி. கால்ல விழ நானு கட்டி பிடிக்க போடா பேக்கு. அவரா? மாமா வேகமா வா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. இவனுங்களுக்கு இத வேலையா போச்சுடா. படிக்க வந்தையா? சாரி. ஒழுங்காயிரு, போ போ. தேங்க்ஸ் கோபி, உன்ன மாதிரி ஆள் இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். இதுக்கெல்லாம் போய் வாழ வைக்கும் காதல். குட் மார்னிங் டீச்சர். ஓ கோபியா, நான் கவனிக்கவே இல்லப்பா. பரவாயில்லைங்க மிஸ், நாங்க தான் உங்களை கவனிக்கணும். யார் இது? கத்திரிக்காய்க்கு காலும் தலையும் வச்ச மாதிரி இருக்கானே. மேடம், புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். டம்மி பீஸுங்க மேடம். அதான் பாக்கும்போதே தெரியுதே. இப்ப தெரியாதுங்க மிஸ். எங்கிட்டயே வாலாட்றியா? எந்த கிளாஸ்டா நீ? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க மிஸ். டேய், ஒழுங்கா பதில் சொல்றா. கோபி, நீ கிளாஸ்க்கு போ, இவனை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். உள்ள ஓட பேசிக்கலாம். நாங்களா அப்பவே அப்படிடா. நீ என்ன நினைச்ச? உன்ன நினைச்ச. குட் மார்னிங் சார். மேடம். எங்க சார்? ஆர்மோ சார் இன்னும் காணோம். வழக்கம் போல லேட்டா தான் சார் வருவாரு. அவருக்கு வாத்தியாருங்கிற பொறுப்பே இல்லை. பறக்க விட்டாலே, பறக்க விட்டாலே. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆச்சுங்க சார். நீங்க என்னைக்கு சார் கரெக்டா வந்திருக்கீங்க? சார் இன்னைக்கு நம்ம தெருவில் பண்ணியே வள சார். தண்ணியே வள சார். அதனால தான் சார் பிடிச்சி குளிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சார். அவர் கஷ்டத்தை அவர் சொல்றாரு. ஆமாமா, நாங்களா வீட்டில் வேலை செய்யறது இல்லையா? சரி சரி, மேட்ருக்கு வாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்கூல் தான் +2ல மாநிலத்தில் கடைசி இடமா வருது. இந்த வருஷம் நான் வேற ரிட்டையர்ட் ஆக போறேன். ஆகவே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, மாவட்டத்திலேயே முதலிடமா வர்றதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார் அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது? பிள்ளைங்க நல்லா படிச்சா தானே? ஆமா சார், சார் சொல்றது கூட கரெக்ட் தான். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள கிளாஸ் லீடரா போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா கிளாஸ் லீடரும் சேர்ந்து ஒரு சிறந்த மாணவனை ஸ்கூல் லீடரா தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி அந்த மாணவன் மூலியமா நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல ஒழுக்கமும் நற்குணமும் இருக்கிற பையனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மாவட்டத்துல மட்டுமல்ல, நம்ம மாநிலத்திலேயே கூட நம்ம பள்ளி முதல் பள்ளியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். சார், கிளாஸ் ரூம்ல ஏதோ சத்தம் வருது, போய் பாருங்க சார். டீ மாஸ்டரா போட வேண்டியதெல்லாம் ஹெட் மாஸ்டரா போட்டு நம்மளை அதுக்கு ஆத்திக்கிட்டு இருக்கிறேன். என் காலு மட்டும் நல்லா இருந்திருந்ததுன்னா நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி மைக்கேல் ஜாக்சன் பேர் எடுத்து 4 காசு நறுக்குன்னு சம்பாரிச்சு நான் நல்லா இருந்திருப்பேன். அதான் ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, அட ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பாரு. சிடான் சிடான். இவனுங்க காக்கானா குருவிமானுங்க. இவனுங்களுக்கு நாம என்னத்தை சொல்லி கொடுக்க?
சார் இந்தாங்க சார் ட்ரெஸ்ஸு. நான் சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா படிக்கணும். படிக்கல என்ன பண்ணுவ? எவன் என்னையா பண்ணுவேன்னு கேட்டதே? டே நீயா, டே நீயா, டே நீயா, டே நீயாடா, டே நீயா, சொன்னா டேய், நீயாடா? முடிச்சிருவாரு. நீயா? இவன் தான் சார். யாரு? நாட்டாமக்கார பிள்ளையா? பாக்குற பார்வை பார்த்தா அவன் கிளாஸ் நடத்தினா நம்மள கொண்டு அப்படியாவது விடுவாங்க. லவ் சொல்லிருங்க. புவியியல் ஆய்வு என்பது கோபி ஏமா பிரியா, அங்க என்னம்மா பார்வை? ஆ? யாரோட குழந்தை அழுவுது? யாருடா அது குழந்தை அழுவுது? குழந்தை எங்க இருந்து அழுவுது? யாருடா குழந்தை அழுவுது? ஆஹா, செல்போனா? இப்பெல்லாம் போன்லயே குழந்தை அழுவுதா? யாருதியா அது? சார் செல்போன் சரவணன் தான் சார். அப்படியா? இந்த அந்த பயம் இருக்கட்டும். எங்க அப்பா நாட்டாமட்ட சொல்லி வேலையில்லாம பண்ணிடுவேன். ஹெச்எம்மோட எனக்கு மீட்டிங் இருக்குது. அடுத்தது பிடி பீரியடு. எல்லாம் கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்க. நம்ம விளையாட்டு கிளம்பு. வேற சார். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஓகே, என்ன விளையாடலாம்? சார் இன்னைக்கு எல்லாரையும் ஃப்ரீயாக விட்ருங்க சார். அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாட்டும். ஓகே, நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஓகே, டே பெருமாள், இன்னைக்கு உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்குமோ அதை விளையாடுறா. எனக்கு வாலிபால் தான் பிடிக்கும். நான் வாலிபால் விளையாட போகிறேன். டே பெருமாள் வாடா. ஐ மீன் கம்மிங்கயா. உட்காருங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே இருமலாக இருக்கு. தூங்கவே இல்லைங்க சார். இருங்க பார்க்குறேன். எப்பருந்து இப்படி இருக்கு? 2 நாளாகவே இப்படி தாங்க சார் இருக்கு. விட்டு விட்டு இருக்கா தொடர்ந்து இருக்கா? தொடர்ந்து அடிக்கடி நைட்டில் ரொம்ப இரும்பலாக இருக்குங்க சார். சில மாத்திரைகளை தரேன், சரிங்க. சாப்பிடுங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்க சார். சிறப்பு 3 வேளைக்கு ஒவ்வொரு மூடி. சரிங்க சார். இந்த மாத்திரையில் 2 மாத்திரை காலையில் மதிய ராத்திரி சரி. சாப்பிட்ட பிறகு. இந்த ஊர் கோடீஸ்வரர் தோட்டத்துல வேலை பார்க்கறான். அதனால என்ன அழுவும் பண்றான்? இவனை யாரும் கேட்கவும் முடியாது. குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது பஸ்ல பாட்ட போட்டாலும் இவன் அலும்பு தாங்க முடியல. இவனெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு படுத்துறாங்களே. என்ன சும்மா என்ன சும்மா? ஐயோ ஐயோ ஐயா ஐயா, இடிச்சிட்டு திரும்பி கூட பார்க்காம போறாங்களே. பண திமிரு. ஐயா ரொம்ப அடியது பட்டுச்சுங்களாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க, பார்த்து மெதுவாக உட்காருங்க, மெதுவாக உட்காருங்க. ஐயா இந்தாங்க ஐயா காசு. என்ன பங்காளிங்க? ஸ்கூல் போயிட்டு வந்தேன். நீ எங்க இங்க?
நான் சும்மா மாட்டு சந்தைக்கு வந்தேன். வர்ற வழியில இந்த பெரியவரை யாரோ வண்டியில இடிச்சிட்டு போயிட்டாங்க பாவம். அடி ஏதாவது பட்டுருச்சா தாத்தா? காலில் அடிபட்டுருச்சு. தெரியாம இடிச்சிட்டேன் தாத்தா. அந்த பக்கம் என் ஃப்ரெண்டு வரவும் அவளை பார்த்துட்டு உங்களை பார்க்காம என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் வேணா இடிச்சிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இப்போ வந்து சாரி. வாங்க தாத்தா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். பரவாயில்லம்மா. எதுவும் ஆவல இல்ல. பாவம் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இந்த காலத்துல மனுஷரெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாங்களாட்டு இருக்கு. இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காரு. பெருசு கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுறது. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை தாத்தா இல்லை. இந்த காசை வச்சுக்கோங்க. வேண்டாம்மா. இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கோமா. நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம் நீங்களாவது வேண்டாம் வேண்டாம் வச்சுக்கோங்க. வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க, நீங்க எடுத்துட்டு போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி வார சரி, மகளே. நான் வரேங்க. சரி தாத்தா பங்காளி. வரேன். சரிங்க சரிங்க. தம்பி ஒரு நிமிஷம், சொல்லுங்கம்மா. பால் வாங்கி கொடுப்பா. கொடுங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லைங்கம்மா. என்ன படிக்கிற? +2 படிக்கிறேங்கம்மா. கோபி சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு சரி நீ போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு பேப்பர் வந்ததே லேட்டு, சீக்கிரம் போட்டு போகணும், ஸ்கூலுக்கு வேற நேரமாதே. இன்னைக்கு இந்த பரீட்சைக்கு படிச்சீங்களா இல்லையா? படிச்சிட்டேன். கோபி இவனை கூட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுருப்பா. சரிங்க. சரிப்பா நான் விட்டுறேங்கய்யா. நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும், புரியுதா? டைம் இஸ் 5 o'clock 6 o'clock. பெருமாள் அங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, வாடா. ஹே கோபி, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றதுக்கு வழியே பாடுறா. ஹே இங்க பாருடா, புதுசா புத்திசல்ல வந்துட்டாரு. பெருமாளே புதுசோ பழசோ ஹீரோ பேச்ச கேட்டு நடக்கும். நீயுமா தம்பி? அவரு உனக்கு ஹீரோவா? எங்க சித்தப்பா எப்பவுமே ஹீரோ தான். என் செல்லம் உனக்காகவே ஹீரோவாய் காட்டுறா, ஹீரோவாய் காட்டுறா. அமுக்கு சித்தி போகுது. ஏ டார்லிங், நீ கூப்பிட்டா நாங்க நிக்கணுமா? ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ளி ஏன்டா கூப்பிடுற? நம்ம எல்லாம் கூப்பிட்டா எல்லா பொண்ணு நின்னு பேசுங்க கோபி. வனிதா, மாமா என்ன மாமா கூப்பிட்டீங்களா? வனிதா கொஞ்சம் போற வழியில இவனை பள்ளிக்கூடத்துல இறக்கி விட்டுரு வனிதா. நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? வாடா போலாம். நான் ஒரு முட்டாளுங்க, நான் நல்ல வாத்தியாரு 4 பேர் சொன்னானுங்க, ஆனா நான் ஒரு முட்டாளுங்க. ஏய் கேட்ட தொடர. நடக்கும் என்பார் நடக்காது, யோ வாத்தி. நடக்காது என்பார் நடந்து. நடக்கும் நடக்கும், 1.5 காலம் நடக்கும். யோ வாத்தி, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்க 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 உட்காருங்கய்யா, ஒரே நிமிஷம் உட்காருங்க. சூடா டீ வச்சு கொண்டாந்துடுறேன் நான். சகப்பு பாலை வாங்க சொல்லியிருக்கேன், அது 2 பேருமே சாப்பிடலாம். என்னங்கய்யா அது, பால் வெள்ளையா தானே இருக்கேன். ஆமா. அப்ப சிகப்பு பால் நீங்க? இது கூட தெரியாம இருக்கிற நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு. யோ இதுதான் ஐயா. ஓ அதுவாங்கய்யா. பேசாம ஊர்ல போய் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வர வேண்டியதானே. அவ வந்தா மட்டும் ஆக்கிவிடுவாளா? அப்போ நான் தான் வேவிச்சு கட்டி தொலைக்கணும். சரியா போச்சு, அப்போ நீ தான் சோறாக்கணுமா?
சரி, என்னங்கய்யா சங்கதி? வேற ஒன்றும் இல்லையா, எப்படியாவது இந்த வருஷம் ஸ்கூல்ல என் பையனை லீடர் ஆக்கணும். அதுக்கு என்னையா வழி? அதனால தான் இங்க வந்தேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? உள்ளூர்காரன்னு நினைச்சு பாளையங்கோட்டை இருந்த உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பணத்தையும் கொடுத்து கூரை வீட்டை கார வீடா கட்டி கொடுத்துருக்கிறேன். இத்தனையும் பண்ண என்ன நீ எதுக்குறியா? 1.5 காலில் நடந்துகிட்டு இருக்க, அதையும் இல்லாம பண்ணிடுவேன். சும்மாவா பணம் கொடுத்த? மாசம் மாசம் வட்டி வாங்குறீங்களா? உன் வட்டி யாருக்குடா வேணும்? பணத்தை உடனே வைடா. இவங்கிட்ட பணத்தை வாங்கினதுக்கு நம்மள தூக்கி கட்டி போடுவானான்னு தெரியுதே. ஆள ஓடுங்க, ஒரு லோன் போட்டாலும் கட்டி போடுறாங்க. 1 வருஷமா வட்டியும் கொடுக்கல. அது இதுன்னு பார்க்க போனா 25 லட்சம் நீ கொடுக்கணும். எப்படி கொடுப்ப? இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்படி வா வலிக்கு. எப்படியோ என் மகன் லீடர் ஆகணும். பள்ளியோடத்துல நான் டார்ச்சர் கொடுக்குறேன், ஊருக்குள்ள நீங்க டார்ச்சர் கொடுங்க. அப்ப அந்த அறிவாளி பையன் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அப்ப உங்க மகன் சரவண தவிர வேற யார் லீடரா வருவா? இத முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே. சரி சரி, போய் 4 ஆம்லெட் போட்டுட்டு வா. பசங்க செவப்பால் கொண்டு வருவாங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் எந்திரிங்க. சரிங்க. தம்பி, டீ குடிக்க கூட காசு இல்ல, ஏதாச்சும் இருந்தா கொடுப்பா. பாட்டி, டீ விக்கிது 8 ரூபாய்க்கு. இதை வச்சு என்ன பண்றது? இந்தா, இதை நீயே என்ன வச்சுக்கோ. பாட்டி கொடுத்ததை திருப்பி கொடுக்குது? 1 ரூபாய்க்கு மரியாதை இல்லாம போச்சா? எனக்கு என்னாச்சு? அவன் நினப்பாவே இருக்கு. நான் தான் பொம்பளை புள்ள இருக்கிறேன். நீ ஏன் ராஜா, நான் ஒரு ராணி. நீ ஏன் புள்ள இருக்கிற? என் தேவதை கஷ்டப்படுதேன்னு நான் இருக்கிறேன். நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? வரப்பில் வளர்ந்துள்ள பெண்ணே, களவாடிய வெண்ணிலவே, நான் அழகா என்று கேட்டால் நான் என்ன சொல்வது? அப்படி என்றால் இந்த வெண்ணிலவுக்கு தேன் நிலவை எப்போது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் படிக்கிற பையன், ஆளை விடுமா. ஏய் கோபி, சொல்லிட்டு போ. ஏய் நில்லு, சொல்லிட்டு போ. நீ என்னை விட்டு போக மாட்டியா? அப்படியா? அப்ப நானும். பிரியா பிரியா, இது மட்டும் என்னன்னு சொல்லி கொடுப்பியா? ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுப்பியா? நீ என்ன சொல்ற? லவ் பண்ணவும் மாட்டேங்கிற. உன்னால எனக்கு பைத்தியமே பிடிக்குது. I'm so sorry. தெரியாம உன்னை கட்டி போட்டுட்டேன். அப்பா சாமி, நான் உன்னை கும்பிடுறேன், நீ என்னை விட்டுடு. அதை எப்படி விடுறது? என்ன 1 ரூபாய பாட்டி திருப்பி கொடுத்துருச்சே, என்ன பண்றது? is equal to 1/2 x minus பாட்டி 1 ரூபா கொடுத்ததுலேருந்தே எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இந்த 1 ரூபாய்க்கு மதிப்பே இல்லாமல் போச்சா? இந்த 1 ரூபாயை வச்சு ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்?
ஒன்று பண்ணுவோம். தினசரி பத்திரிகை அலுவலகம், சென்னை. இந்த ₹1 வச்சு எதையாவது ஒன்று பண்ணணும். ₹1 மதிப்பை ஏற்படுத்தணும். மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த புதுப்பட்டி தெரு கோபி அரசினர் உயர்நிலைப்பள்ளியில் படிக்கும் மாணவன் எழுதுவது. மாணவர் முதியோர் 3 வேளை இலவச உணவு திட்டம் என்ற திட்டத்தை துவக்க உள்ளேன். இதற்கு ஒவ்வொரு மாணவர்களும் ₹1 அனுப்பி வைத்து இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள முதியோர்களுக்கு உணவளிக்க உதவுமாறு மாணவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கோபி. என்ன பரவாயில்லையே, ஏழை பாளைகளுக்கு ₹1 திட்டம் ஆரம்பிச்சது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கே. நம்மளும் இந்த திட்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்ப்பா. இதோ பாரு, இந்தா நீயும் பாரு. அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணா, 12வது படிக்கிற அண்ணா நல்ல திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளும் ₹1 கொடுக்கலாம்ண்ணா. டேய், நம்ம கோபி அண்ணன் முதியோர்களுக்காக ₹1 திட்டம் ஆரம்பிச்சிருக்காராண்டா. நாமளும் வளர்ந்த பிறகு அவரை மாதிரி எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யணும். ஐயோ, வண்டி ஓட்ட தெரிஞ்சா ஓட்டுங்க. நான் கீழே விழுந்திருந்தா என்ன பண்றது? எங்களுக்கு ஓட்ட தெரியும், முதல்ல உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? சைக்கிள் மாதிரி தானே இதுவும், ஏன் ஓட்ட தெரியாதா? அப்படியா? அப்போ வந்து ஓட்டி காட்டுங்க. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ, இதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க விடுங்க, நான் ஓட்டுறேன். ஓட்ட தெரியணும். இங்க சாவி போடணும், இங்க ஸ்டார்ட் பண்ணணும், நிப்பாட்டுறதுக்கு அதை பிடிக்கணும், போறதுக்கு இதை முறுக்கணும். அந்த ஸ்டாண்ட போடு. அப்படி. ஏங்க கோபி, அடி ஏதாச்சும் பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. அது வந்து சரி சரி, நான் சொல்லி தரேன். நீங்க இந்த சாவிய இப்படி போடணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன தெரியும்? தெரியாது. சரி, இந்த பிரேக் இப்படி பிடிச்சு இந்த பட்டனை ஆன் பண்ணா ஸ்டார்ட் ஆயிரும். அது தெரியும். அப்புறம் அப்புறம் தெரியாது. இந்த ஆக்சிலேட்டரை லைட்டா இப்படி ரைஸ் பண்ணா வண்டி முன்னாடி போகும். அது தெரியும். ஆனா வண்டியை மட்டும் ஓட்ட தெரியாதுல்ல உங்களுக்கு? தெரியாது. சரி, உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? எதை பிடிக்கிறதுன்னு தான் தெரியல. நல்லா பாத்துக்கங்க. ஓகே, நமக்கு இப்படி யாராவது ஓட்ட கத்து கொடுத்தா பரவாயில்லையே. ஐயோ, அனைவருக்கும் வணக்கம். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகத்தில் நமது முன்னோர்கள் மட்டுமின்றி வயதான அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி மற்றும் முடியாத மனிதர்களுக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய்மார்களுக்காகவும் வயிறார உணவளிக்கும் இந்த திட்டத்தை துவக்கியுள்ளேன். இந்த திட்டம் வெற்றியடைய அனைத்து மாணவர்களும் உதவுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எங்களை மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க. பாட்டே படிச்சிடலாம். பள்ளிக்கூட
வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா பள்ளிக்கூட வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா நாம எல்லாம் அண்ணன் தம்பி நமக்கு இவங்க அக்கா தங்கை தானா மனம் மயங்கி நீயும் மதி இழந்து தினம் மருந்தும் வாழ்க்கை உனக்கு வேண்டாம் இளவயது என்றும் இங்கே இனிமை தேடுண்டா இதயம் அது புது உறவை நாடி ஓடுண்டா நீ இன்பங்களை விலக்கி படித்திடு அந்த இமயம் கூட வியக்க வாழ்ந்திடு முழு முயற்சி முன்னேறும் படிக்கட்டு முதல் மாணவனை பார்த்து கை தட்டு பள்ளிக்கூட வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா வர வேண்டும் வாடா மாணவர்கள் கூடி நின்றால் மறைத்து விடும் சக்தி ஏது போடா மாணவர்காய் பாடுபடும் நல்ல மாணவன் மானுடமே போற்ற வாழும் முதல் மாணவன் நீ இன்பங்களை விலக்கி படித்திடு அந்த இமயம் கூட வியக்க வாழ்ந்திடு முழு முயற்சி முன்னேறும் படிக்கட்டு முதல் மாணவனை பார்த்து கை தட்டு இறந்த பின்பும் உதவி செய்வேன் இதயம் கூட கொடுத்தே இருப்பேன் பாதம் தொட்டு வணங்கி வாழும் நல்ல மாணவன் பள்ளிக்கூட வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா பள்ளிக்கூட வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா ஏனுங்க மணி என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க நாளைக்கு ஸ்கூல் லீவு கோபி நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரணும் அதை நீ தான் பாத்துக்கணும் கவலைப்படாதீங்க மணி நாளைக்கு கோபி நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரணும் அவ்வளவுதானு நான் கூட்டிட்டு வரணுங்க நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அவ்வளவுதான் சரி நான் கிளம்புறேன் ஏனுங்க காசு கீசு தர்றேன்னு 2 நாளா ஒன்னையும் சரி காணாம சரி நாளைக்கு வீட்டுக்கிட்ட வா தரேன் சரிங்க மணி கோபி மாதிரி ஒரு ஆளுக்கு எடுத்து எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் இந்த ஆளுக்கு ஹலோ? பெரிய மன்மதராசா ஆமாம், பேசுறேன். நினப்பு. அப்புறம் பேசுறேன் என்னம்மா என்னை பத்தி ஏதோ பேசிக்கிற மாதிரி தெரியுது வாட் இஸ் த மேட்டர் யூ நோ மீ இல்ல சார் நீங்க +2 கிளாஸ் டீச்சர் ஆனதும் ஆனீங்க +2 பையனாவே மாறிட்டீங்க சார் ஓ அதுவா நான் எந்த வகுப்புக்கு டீச்சரா போனாலும் அந்த வகுப்பு ஸ்டூடெண்டாவே நான் மாறிடுவேன் அதுதான் என்னுடைய பாலிசி என்னுடைய பர்சனாலிட்டி சார் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரா போனீங்கன்னா இந்த மாதிரி போயிருவீங்களா சார் யாரை பார்த்து 1ஆம் வகுப்பு டீச்சர்னு நினைக்கிறீங்க என்ன ஓ ஜூட்டா இருங்க உங்களை வச்சுக்கிறேன் நான் இந்த மைக்கேல் சான்ஸ்க்கு வா
வீரம்மா, வீரம்மா, என்னங்க? என்ன மாமன் குட்டி போட்ட பூனை மாதிரி உள்ள போறான் வெளியே வரான்? ஏன் ஸ்கூலுக்கு போலியா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு வந்து எங்கிட்ட பேசாம உள்ள போய் கதை சாத்திட்டாங்க. அவனை தான் லீடரா பள்ளிக்கூடத்துல போடலையாமே. அப்படியா? டேய் சரவணா, 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 இங்க வாடா. இவன் என் பேச்ச கேட்கவே மாட்டான். ஊரே என்ன கண்டு நடுங்குது. இவன் ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்? நீயாவது கூப்பிடு. ஏன் சாமி, அப்பா கூப்பிடுறாருல்ல, வா கண்ணு வந்து என்னன்னு சொல்லு. ஏய் வாடா, என்கிட்ட சொன்னது அப்படியே அப்பாட்ட சொல்லு. வா வா வா, அழுவாத. ஆமா, ஸ்கூல்ல என்ன நடந்தது? அப்பா, இந்த வருஷம் கோபியை ஸ்கூல் லீடரா போட போறாங்களாமாப்பா. அப்படியா? அறிவிச்சாச்சா? இன்னும் இல்லப்பா. கவலைப்படாத. அந்த வாதி ஆறுமுகம் இருக்கான்ல, அவனை வர சொல்லு. சரிப்பா. வீதி நான் பாத்துக்கிறேன். போ. வெறும் 5 ரூபாயை வைத்து தன்னுடைய மிஷனரிட்டி ஆஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை நிறுவி இன்று 123 நாடுகளில் தன்னுடைய கிளைகளை பரப்பியுள்ளார் அன்னை தெரசா. இப்போ அப்படியே சொல்லு பார்க்கலாம். கரெக்டா சொல்லு. இன்று நீ சொல்லு. 123 தம்பி, நீ சொல்லு. நாடுகளில் பரப்பி உள்ளார் அன்னை தெரசா. வெரி வெரி குட். படிக்கிற பொண்ணு செல்போன்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்பா அம்மா கிட்ட தான் செல்போன்லாம் இருக்கணும், புரியுதா? இனிமேலாம் கொண்டு வரக்கூடாது. சரிங்க சார். கோபி, நீ இந்த மாதிரி வேலை கூட செய்வியா? நாங்களாம் கூலிக்காரங்க தானே, எல்லா வேலையும் கற்றுக்கிட்டா தானே உங்களை மாதிரி பணக்காரங்களாம் எங்களை கூப்பிடுவாங்க. கோபி, எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீங்க பேசாதீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னு சொல்லுங்க. கோபி, என் பேர் எதுக்கு சொல்றீங்க? நான் ஒன்னும் உங்க பேரை சொல்லலையே. நீங்க தானே கோபின்னு. நான் கோபி கிருஷ்ணான்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? ஆமா, நாளைக்கு ஸ்கூல் லீடரா போடுறதுக்கு ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, யார் இல்லைன்னு. ஆமா, நாளைக்கு டெஸ்ட் வச்சுட்டு இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது ரேவதி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நானும் படிக்கணும். அம்மா பாவம், ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? அதெல்லாம் தப்பு ரேவதி. எங்க அம்மாவை என்னால என்ன காப்பாற்ற முடியாதா? அதுக்கு இல்ல கோபி. அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைலாம் சொல்லக்கூடாது. வந்தியா, பேசுனியா, போனியான்னு இருக்கணும். இங்க பாருங்க கோபி, இது எங்க தோட்டம். நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அது ஏன் இஷ்டம். சரி சரி, கோவப்படாதீங்க. கோவத்துல கூட உங்க முகம் அழகா செலுத்து மாம்பழம் மாதிரி சிவச்சவேர்னு இருக்கு. சூரியனை கண்ட முழு நிலவு நெருப்பு குழம்பை அள்ளி பூசினார் போல உங்க முகம்னு சொல்ல வந்தேன். சூரியனை கண்டு நிலவுக்கு முகம் சிவப்பது கோபத்தால் இல்லை, வெக்கத்தால். அப்படியா கவிஞரே? ஆமாம் கம்பரே. சரி, நிலவை கண்ட சூரியன் என்னவாகும்? பனியில் குளித்த ரோஜாவாகும். அதுதான் தப்பு. சூரியன் எப்போதும் தன் பாதையில் தான் போகும். நானும் அப்படித்தான். அப்புறம் எதுக்கு ஸ்கூல்ல பிரியா, வீட்டு பக்கத்துல வனிதா? பொறு, படிக்கிற வயசுல இந்த பேச்செல்லாம் தேவையா? தேவைப்படுறதுனால தான் கேக்குறேன். அடுத்த மாசம் எங்க ஊர்ல திருவிழா இருக்கு, கண்டிப்பா நீங்க வந்துருங்க கோபி. சரி சரி, பார்க்கலாம். டேய், நீ எப்பற நீ மட்டும் யாரா நீ சைட் அடிச்ச? நான் ஒரு ஆள சைட் அடிக்க போறேன். டேய் இருங்கடா, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? அண்ணா, இவன் ஏன் ஆள சைட் அடிச்சான். நேத்து மட்டும் இவன் ஆள சைட் அடிச்சான், அதனால தான் நானும் ஆள சைட். ஏன்டா இப்படி பண்ணிக்கிறீங்க? இந்த சின்ன வயசுல ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு லட்சியத்தோட படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும், புரியுதா? வாங்க போலாம். சரிங்கண்ணா. முக்காலா முக்காபலா லைலா ஓ லைலா, நாட்டாம வேலைக்கு உழ வச்சிருக்குமா? வாங்க சார். வாங்க. வாங்கி கட்டிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்ன சார் பேசாம நின்று இருக்கீங்க?
சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். அதனால தான் சார் நான் வந்தேன். இல்லாட்டி வரமாட்டீங்களாக்கும். ஆமாம், எங்கிட்டன்னு தனியாக பேச வேண்டியது இருக்கு. அன்னைக்கு தான் மீட்டிங்கில் பேசிட்டோம்ல. அன்னைக்கு மாணவர் தலைவராக யாரை போடலாம்னு அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்க. ஆமாம், மாணவர் தலைவராக நம்ம நாட்டாமையை போட சொல்லி நம்ம நாட்டாமை சொல்கிறாருங்க. என்னைய உளர்ற, என்னைய போட சொன்னேன். நான் அப்படியே சொன்னேன், நான் ஒரு முட்டாளுங்க. அதான் தெரியுமே. முதல்ல மேட்ருக்கு வாங்க. சார், நம்ம பிள்ளை சரவணை +2 படிக்கிறான்ல. யோ, அவன் ஏன் பிள்ளையா? ஓம் பிள்ளைங்கிற? யார் இல்லைன்னு சொன்னது? கொஞ்சம் பேசாமல் இருங்க. எச்சம்மை பார்த்து இதமாக பதமாக நான் சொல்லிக்கிறேன். ம், சொல்லு. சார், நம்ம நாட்டாம பையனை ஸ்கூல் லீடராக போட சொல்லி நம்ம நாட்டாம சொல்கிறார் சார். ஆமாம், என்ன சொன்ன? என்னப்பா நினச்சிட்டு இருக்க? சார் கோவப்படாதீங்க சார். நேற்றுக்கே நாட்டாமை பார்த்து இதை பற்றி பல முறை பேசிட்டேன் சார். நல்ல ஸ்டூடெண்ட்டை தான் நாங்கள் ஸ்கூல் லீடராக தேர்ந்தெடுப்போம். அதான் சார் இந்த பள்ளியோட வரலாறு. நீங்கள் பண்ணக்கூடாது தகராறு. வா அங்கே உன்னை பார்த்துக்கிறேன்ப்பா. ஓ, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீங்க உட்காந்துட்டு இருக்கியா? இரு, நீ மாட்டின. சார். ஏப்பா கோபி, மணி ஆறாச்சு, வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் சொல்லி தராரு சார். எங்கள் அம்மா நைட்டு 11 மணி முடிக்கு நாடகம் பார்த்துட்டு படிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். எங்கள் அப்பா தினமும் சாயந்தரம் தனியாக போட்டு வந்து எங்கள் அம்மா அடிக்கிறாங்க, படிக்கவே முடியல. கோபியை நான் தெரியாத சொல்லி கொடுக்குறாரு சார். படிக்கிறதுக்கு ஆசைப்படுற பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா கோபி? என்னங்க சார் பண்றது? நாட்டில் கல்வியோட சிறப்பு புரியாம இவங்களை யாரும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். என்னப்பா பண்றது? டிவியில நாடகத்தை போடுறாங்க, வீட்டில் பொம்பளைங்க எந்த வேலையும் செய்யாம பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைங்க நெட்டு கிட்டுன்னு உட்காந்துட்டு வாழ்க்கையை வீணடிச்சிடுறாங்க. இத சின்னஞ்சிறுசு இந்த பிள்ளைங்க எடுத்துக்க, செல்போனுன்னு ஒன்று கையில் கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த நாடு எப்படி உருப்படியாக போகுதோ தெரியல. ஒரு விஞ்ஞானியும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க சார். அதை இவங்க தவறா பயன்படுத்துறாங்க சார். சரியா சொல்லு கோபி. மணி ஆறாச்சு, கிளாஸ்ல போய் சொல்லு. ஆனா 6 மணிக்கு மேல சொல்லி கொடுக்காத, வீட்டுக்கு போற வழியப்பா. சரிங்க சார். நமக்கு கூட இந்த அறிவு இல்லாம போச்சு. அண்ணே பேப்பர்ண்ணே. நீ ஏப்பா கஷ்டப்படுற? நான் சமைக்கிறேன். ஏமா உனக்கு தான் புகை ஒத்துக்காது இல்லம்மா. ஏமா கஷ்டப்படுற? நீ போய் படுத்து தூங்குமா, நான் பாத்துக்கிறேன். ஏமா உனக்கு பொஞ்சாதிய வரவ கொடுத்து வச்சவப்பா. என்னம்மா? அத்தை, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இவனுக்கு பொஞ்சாதியா வரப்போறவ கொடுத்து வச்சவன் சொன்ன. உன்னோட சிவப்பான கண்ணு தூங்கவே விட மாட்டேங்குது. ஏண்டி என் புள்ள இப்படி பாக்குற? பார்த்தா என்னவா, முழுங்கவா போறேன்? என்ன மலைப்பாம்பா என்னை முழுங்கறதுக்கு? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். துப்புப்பா. பெரிய சூப்பர் ஸ்டார்
கண்ணு பற்ற போகுது. சொன்னாலும் சொல்லாட்டி என் மகன் சூப்பர் ஸ்டார் என்ன அதுக்கு மேலேயே வருவாண்டி. இந்த பிள்ளைகிட்ட எதுக்குமா அதே இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓ மருமக கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? இல்லையா அத்தை? படிக்கிற வயசுல பேச்ச பாரு. அடி அடி நீதானே அடிக்கிற. தம்பி காலம் கெட்டு கிடக்குது பாத்தியா? இப்பவே இவன் என்ன மாதிரி பேசுறான். அம்மா அம்மா ரசம் வைக்கிறதுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுமா, சூளைக்கு வேலைக்கு போகணும், நேரம் ஆச்சு. பார்த்து நடந்துக்கு சாமி. அதெல்லாம் எனக்கு தெரியாதாம்மா. அம்மாவும் படிப்பும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் தான். ஏ பெருமாள், அது அள்ளி போடுறா, பார்த்து சீக்கிரம் அள்ளி போடுறா. ஓ 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா. வனிதா மண்ணு போடவா? நீ மண்ணை மொத போடு. பெருமாள் சீக்கிரம் வாடா, அங்க என்ன உனக்கு வேடிக்கை? சீக்கிரம் கல்லுக்கு மண்ணு வைக்கணும். உன்னிடமிருந்து விடைபெறுவது உன் பெருமாள். ஒன்னில்லடா கோபி, மண்ணை எங்க கொட்டுறதுன்னு பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். கோபி இன்னொரு தடவை மண்ணு கொட்ட அனுப்பாத. யார் அனுப்புறது? நீ வா கோபி. ஏமா நீ பேசாம வேலை பார்க்க மாட்டியா? அதுக்காகத்தான் பங்காளி, அந்த புள்ள கேக்குது. போதும் போதும் நிறுத்து, நீங்க வாடா. வனிதா சீக்கிரம், எல்லாத்த விட நாம தான் கல் அதிகமா அறுத்து எடுக்கணும். ஏ பணங்காத்தலையா கேட்டியா? என் கோபி வேலையிலயும் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, வேலையிலயும் அவன் மாணவன் தான். ஆமா ஆமா. டே டே சும்மா பேசிக்கிட்டு இருக்காம வேலையை பார்க்கலாம் வாடா. என்ன வேணும் தம்பி? எவ்வளவு நாளைக்கு? 2 நாளைக்கு எழுதி இருக்குண்ணே. எவ்வளோன்னு அப்படியே பார்த்து சொல்லுங்கண்ணே. 100 ரூபா வருது. அண்ணே வெறும் 20 ரூபா தானே இருக்கு, ஒரு வேலைக்கு மட்டும் கொடுங்கண்ணே, அப்புறமா வாங்கிக்கிறேண்ணே. தம்பி புதுப்பேட்டை செல்லத்தாய் மகனா? ஆமாண்ணே. சரி சரி, நீ எப்போ வேணும் கொடுப்பா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஏய் ஒன்றும் இல்லாத ஏழை பயலுக்கெல்லாம் கடன் கொடுக்குற 10,000க்கு சொந்தக்காரன் நாயா? என்ன கண்டா அடிக்க வரியா நீ? அவன் நல்லவ கொடுத்தாச்சு, நீ கெட்டவே உனக்கு இல்லை. போடா. எவனே நம்புறான், இந்த குடிமகனை நம்ப மாட்டானே. ஏய் எவன்டா தள்ளி விட்டது? 7 + 1 / 2, 7 - 1 / 2, 8/2, 6/2 டிவைட் பண்ணா 4,3. முடிவு வந்து x = 4,3. டேய் எழுதுடா. மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கங்க. சமன்பாட்டினை தீர்க்க x² - 7x + 12 = 0 = -b ± √b² - 4ac / 2a. 7 + 1 / 2, 7 - 1 / 2, 8/2, 6/2. x = 4,3. அடுத்த மாசம் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. உனக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றியா? எஸ் மிஸ். ஓகே. காதே இல்லாத ஒரு பிராணி தன்னோட கண்களால மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்து உணர்ந்து செல்லும். அது என்ன? பாம்பு மிஸ். உட்காரு. எங்க நீ சொல்லு. பட்டாம்பூச்சி. நீ சொல்லு. சிறுத்தை மிஸ். நீ சொல்லுமா. முதலை. டேய் நீ சொல்றா. கழுதைன்னு நினைக்கிறேன். நீயே ஒரு கழுதை தான். உட்காரு. நீ சொல்லுப்பா. முயலுங்க மிஸ். உட்காரு. நீ சொல்லு. எந்திரி. நானா? குரங்குங்க மிஸ். அதுக்குதான் இப்படி சொல்றியா? இந்த கிளாஸ்ல எல்லாமே அப்படித்தான், கோபியை தவிர.
சார் ஒரு நிமிஷம். இனி ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருக்கும்போது எதுக்கு பர்மிஷன்லாம் உள்ள வரீங்க? நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். சார் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கூட கேட்கக்கூடாது. எதுவுமே இல்லைங்க சார். தேவையா? ₹50 இருக்கு, சரியா சரிங்க. இருக்கான்னு பாத்துக்கங்கண்ணே. சரிங்கண்ணா. எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கம்மா. தண்ணி நின்று போச்சுன்னா என்ன பண்றது சாமி? அதான் தண்ணி எடுத்தேன். ஆமா, ஏன் லேட்டு? நேத்து கூலி கொடுக்கலம்மா, அதான் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். அம்மா, உனக்கு தான் புகை ஒத்துக்காதுல்லம்மா. இருக்கட்டும்பா. நீ ஏமா இதெல்லாம் பண்ற? நீ எந்திரிமா, போமா. இருக்கட்டும்பா. நீ போமா, நீ எந்திரிமா. மார்க்கெட்ல இருந்து உனக்கு பிடிச்ச காய்கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன், வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன், நீ போய் படுமா. அடுத்த ஜென்மம் இருந்தா அதுலயே நீதான் எனக்கு புள்ளைய சரி, நீ பிறக்கணும். போய் படுமா, நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரவணன் லீடர் போட சொல்லிடலாமா சார்? என்னது சரவணன்ல லீடராக்க சொல்றியா? ஆமா, நான் எதுக்கு இருக்கிறேன்? போயா வேலையை பார்த்துட்டு. எப்பா ஸ்கூல் லீடர் யாருன்னு சொல்ல போறேன். சார் நான் சொல்லிடுவாங்களா சார்? இன்னொரு வாட்டி இங்க வந்த உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். கெட் லாஸ்ட். நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திடவும் மாணவ மாணவியிடத்தில் அன்பாக பழகக்கூடியவனும் ஒழுக்கமானவனும் நல்ல முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒருவனை உங்களுக்கெல்லாம் மாணவர் தலைவனாக நான் அறிவிக்கப் போகிறேன். உங்கள் அனைவருக்கும் சம்மதம் தானே? கோபியை தலைவனாக அறிவிக்கிறேன். அந்த பையன் இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்து தருவான்னு நம்பிக்கை இருக்கு. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? போஸ்டர்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. இந்தா பில்லு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற என்ன வேணும்? கோபி கேட்டா என்ன வேணாலும் கொடுக்குறாளுங்க, நாம கேட்டா செருப்பா? கோபி மாதிரி ஒழுக்கமா இருந்து கஷ்டப்பட்டு படிச்சா நம்மளும் இந்த மாதிரி போஸ்டர்ல வந்துடலாண்டோய். டேய், இங்க பாருடா, நம்ம கோபி அண்ணனை ஸ்கூல் லீடரா போட்டுட்டாங்க. இனிமேல் எல்லாத்துக்குமே நல்லது. என்னடா எல்லா பக்கமும் ஒட்டிட்டியா? ஐ நம்மாலே ஒரு இடம் விடாம எல்லா பக்கம் போய் ஒட்டிட்டு வந்துட்டேன். என்ன நீ மட்டும் இங்கிட்ட ஒட்டவே மாட்டேன். என்னடா? இல்ல போஸ்டர் சொன்னேன். முதல்ல உன்னை பார்த்தேன், நான் அசந்து போனேன்டி, நான் அசந்து போனேன்டி. முளம் போட்டு முழுசா இப்போ அளக்க போறேன்டி, முளம் போட்டு முழுசா இப்போ அளக்க போறேன்டி, உன்னை அளக்க போறேன்டி. டேய் மாங்க மண்ட, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு குறைக்காதா? போச பாரு. நீ என் கனவு கண்ணி இல்ல இல்ல, இந்த ஸ்கூலுக்கே கனவு கண்ணி. ஐயோ, அந்த பயம் இருக்கட்டும். அடி வாங்கினாலும் அப்பவே எந்திரிப்போம்ல, ஸ்டீல் பாடிடி. இப்போ நான் கனவு கண்ணி இல்ல. அப்ப வேற என்ன? அண்ணி தான். என்ன அண்ணியா? ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் நாட்டாமடா. எல்லில அத கொஞ்சம் ஊத்தி இது கொண்டு வர கொண்டு வர. சரிங்க. ஐயா யாரா? நீங்க தான் நாட்டாம. நீங்க தான் நாட்டாம. ஏய் வாடா. நான் எத்தனை பட்டிக்கடா நாட்டாம? சுத்து பட்டிக்கெல்லாம் நாட்டாம ஐயா. ஓகே. நான் எத்தனை பட்டிக்கடா நாட்டாம? 8 பட்டிக்கு நாட்டாம ஐயா. சொல்றேன். முத்துக்காப்பட்டி, வடிகப்பட்டி, அட்டியம்பட்டி, நலியப்பட்டி, புதுப்பட்டி, கொசாம்பட்டி, கொண்டமுடிவேலு, வேரமாதேவி. ஆக இத்தனை பட்டிக்கு நான் நாட்டாம. அப்படி இருக்கும்போது
இந்த வாத்தி எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான்டா. டேய், அவனை போய் தூக்கிட்டுங்கடா. சரிங்கய்யா. போங்கடா. ஐயோ 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 கட்டி போட்டாங்களா ஒன்றும் எழுதிட்டேன். ஐயோ ஐயா 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 தூக்குறாங்களா தூக்கி போட்டாங்களா அவன் கையை விட்டு உட்கார வைங்கடா. ஏண்டா டேய், நான் ட்ரெஸ் இங்க மிதிக்க நீ அங்க அந்த கத்துறீங்க. என் மகன் ஒரே மகன், அவனை லீடர் ஆக்குறன்னு பணம் வாங்கினியா இல்லையா? வாங்கினியா? அவனை லீடர் ஆக்குனியாடா? உடம்பெல்லாம் எரியுதா, கொஞ்சம் தண்ணி ஊத்த சொல்லிடுங்க. தெரியுதா? ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து இவன் உடம்புல ஊத்துங்கடா. ஐயோ வேணாம் ஐயோ வேணாம். யோ, நீதான் தண்ணி கேட்ட? ஆமா, நான் தான் கேட்டேன். குடிக்கிறதுக்கெல்லாம் கேட்டேன். அவனை குடிக்கிறது தண்ணி கொடுங்கடா. நான் கொஞ்சம் குடிக்கணும். ஏய், இந்த தண்ணி. இந்த தண்ணியில போடா. மன்னிச்சுக்கங்கய்யா, என்ன நடந்துச்சு நான் ஒண்ணு விடாத நான் சொல்றேங்கய்யா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் நாக்க நினைச்சுக்கிறேங்கய்யா. டேய், நீ என்ன இருந்தாலும் என் மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார். ஆமா ஆமா. டேய், தண்ணி கொடுறா. ஐயா நாட்டாம, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஐயா சாமி, தண்ணி போடாமலே தப்பு தப்பா பேசுறேன். நான் என்ன செய்வேன் நானே? ஏய், உனக்கு என்ன வேணும்? ஒரு முடங்கு தீர்த்தம் வேணுங்க ஐயா. நீ செஞ்ச காரியத்துக்கு இது வேணுமா? கொஞ்சம் ஊத்துங்க நாட்டாம. உங்க மகனை எப்படியாவது நான் லீடரை ஆக்கிடுறேன். வெரி டயர்ட். மாமரத்துக்கு அடியில் படுத்துக்கிட்டு காத்து வாங்குறது எவ்வளவு சுகம். பங்காளி எங்க போயிட்டான் காணா? பங்காளி, இன்னைக்கு வேலை செஞ்சது போதுவா? நாளைக்கு நீ இந்த தோட்டத்துக்கு தான் வேலைக்கு வரணும். அப்பதான் நான் அவகிட்ட மாங்காய் மரத்துல மாங்காய் பிடுங்குற மாதிரி பைசா பிடுங்க முடியும். வா பங்காளி, வா 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 வா. ஒரேடியா உழைக்காதரா பங்காளி. வேலைக்கு வந்தோம்னா வேலை செய்யற இடத்துல கரெக்டா வேலையை பார்க்கணும். அப்பதான் வாங்குற கூலி உடம்புல ஓட்டும். ஏற்கனவே ரேவதி வேற அங்கேயும் இங்கேயும் ஒண்டிக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாக்குது. ஆட ஏன் பங்காளி, அவங்க ஒளிஞ்சு பாக்குறது வேலை செய்யறமா இல்லையாங்கிறதுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு பாக்குது? உன்னை பாக்க. சேச்சா, அப்படிலாம் இருக்காது. சரி சரி, நீ அப்படியே வச்சுக்க. ஆமா, ஏன் பங்காளி எப்ப பார்த்தாலும் உம்முன்னே இருக்கிற? நல்லா சிரிச்சுக்கிட்டு கல 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 கலன்னு இருக்கணும்ல? அது என்னமோ தெரியல, எனக்கு அப்படி இருக்கதான் வருது எப்பவுமே. சரி பங்காளி, என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே ஒரு டான்ஸ் ஆடு பார்க்கலாம். சரி சரி, செல்ல ஒரு பாட்டை போடு, ஆடுறேன் வா. ஆடு பார்க்கலாம். பண்ணைக்காரரெல்லாம் வந்தா நான் பேசிக்கிறேன், நீ ஆடு. போடு. என்ன பங்காளி சாணி மூச்சிட்டு இருக்கிறியா? ரேவதி அவங்க அப்பாடா. ரேவதி அவங்க அப்பா. ஐயோ ஐயோ. இப்ப நான் உன்னை ஜெயிக்கிறேன் பாரு. ரெடியா? ஓகேவா? பார்க்கலாம்.
இப்ப கண்டுபிடி பார்க்கலாம். ஓய் பிரியா நீயா? சாரி சாரி சாரி, நான் போறேன். கோபி 2 நாளா காணா நமக்கு பெண்டு வாங்குதப்பா. ஏன் இல்ல தனியா பார்த்து சிரிச்சுட்டு போகுது? ரேவதி யாரும் நினைச்சிட்டு எங்க கூட விளையாண்டுட்டு இருக்கு. இனி யார் பேச்சையும் நம்பவே கூடாது. ஒரு வாரமா பார்க்கவே முடியல. எங்க பார்த்தாலும் அவன மாதிரியே இருக்கு. நிலவை பார்த்தேன் அங்கும் நீதான், நிழலை பார்த்தேன் அதிலும் நீதான், சிகரம் பார்த்தேன் சிறுமழை பார்த்தேன், நெல்மணி பார்த்தேன் நெகனுனி பார்த்தேன், அங்கும் நீதான் எதிலும் நீதான், அங்கும் நீதான் எதிலும் நீதான், நிலவை பார்த்தேன் அங்கும் நீதான், நிழலை பார்த்தேன் அதிலும் நீதான். உன்னை எண்ணி இருக்கையிலே பட்டாம்பூச்சியாவேனே, பூமியெல்லாம் பூவாச்சு வசந்தமே வாழ்வாச்சு. உன்னை எண்ணி இருக்கையிலே பட்டாம்பூச்சியாவேனே, பூமியெல்லாம் பூவாச்சு வசந்தமே வாழ்வாச்சு. காற்று இன்றி உயிர்கள் இங்கே வாழ்வதே இல்ல, காதல் இன்றி உலகம் இங்கே இயங்குவதில்லை, ஆணும் பெண்ணும் இல்லாதது அகிலமும் இல்ல, அட புரியாம ஓடுறியே என்னடா சொல்ல. கண்டதெல்லாம் கவியாச்சு, காதல் ஒரு கண்ணா மூச்சு, கோடி பேரின் வாழ்க்கை போச்சு. காதலும் பேச்சு கண்டதெல்லாம் கவியாச்சு, காதல் ஒரு கண்ணா மூச்சு, கோடி பேரின் வாழ்க்கை போச்சு. கல்வி காலம் காதலிக்கும் பருவமும் இல்ல, செடி முதிரும் முன்னே மலரும் மனம் தருவதும் இல்ல, உன் கல்வியோட வேர் வளர்க்கும் காலத்தில் நீயும் உன் காதலுக்கு இறைந்து விட்டால் வாழ்க்கையும் இல்ல. என் முகம் காட்டும் கண்ணாடி உன்னை காட்டுமே, உன்னகத்தோடு என்னை காட்டுமே, என் மனம் இன்னும் கடலுக்குள் முத்தானது, காதல் முத்துக்கும் மேலானது. மறைத்தாலும் காதல் உண்டு, அது கடமைக்கு பின்தான் நன்று. நிலவை பார்த்தேன் அங்கும் நீதான், நிழலை பார்த்தேன் அதிலும் நீதான், சிகரம் பார்த்தேன் சிறுமழை பார்த்தேன், நெல்மணி பார்த்தேன் நெகனுனி பார்த்தேன், அங்கும் நீதான் எதிலும் நீதான், அங்கும் நீதான் எதிலும் நீதான், நிலவை பார்த்தேன் அங்கும் நீதான், நிழலை பார்த்தேன் அதிலும் நீதான். சாரி சாரி சாரி. அவன் தான்டா புறாவன. கோபி என்ன தடுத்துட்டு போறாங்க.
நிலவடி அவன் அந்த பக்கம் போயிட்டான்டா. நீ இந்த பக்கம் போ. நீ அந்த பக்கம் போடா. ஐயோ கடவுளே. வேண்டாங்க ஐயா, என்னை விட்டுருங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா, எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இப்படியே போயிடுறேங்கய்யா. நான் உயிர் வாழ்றதே எங்க அம்மாவுக்காக தான். எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்கய்யா. ஏய் உடக்கூடாரா, சரவணன் சொல்லியிருக்காரா, போடலாம்டா. டேய் போடுறோம் போடுறோம். அத்தை, இப்போ உடம்பு எப்படி இருக்கு அத்தை? இப்ப தாண்டி அம்மா கொஞ்சம் நல்லா இருக்கேன். பாலா போன இந்த கடவுள் இந்த கேன்சர் நோய் கொடுத்து ரொம்ப அவஸ்தைப்பட வச்சுட்டா. கடவுளை ஏன் குத்தம் சொல்ற? அதுக்கு இல்ல, கோபி ரொம்ப கஷ்டப்படுறாண்டி. யாரு? கோபியா? அவருக்கு என்ன கஷ்டம்? உன்னை பாக்குறத தவிர வேற யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு. அடி போடி இவள. என் புள்ள தங்கம்னா தங்க, அப்படி ஒரு தங்கம். அம்மாவையும் படிப்பையும் தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான். சும்மாதான் அத்தை, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இனிமே அப்படி சொல்லாத. என்கிட்ட பேசுற மாதிரி என் புள்ள கிட்ட பேசிடாத. அவன மாதிரி படிக்கிறதுக்கு வழிய பாரு. கோபி எங்க? நான் வேணா இருக்கட்டுமா? கோபி எங்க போயிருக்கு? இப்ப பள்ளிக்கூடம் போறதுக்கு வழிய பாரு. பாப்பா. சரி அத்தை. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு 24 மணி நேரமும் சோத்தாக்கி போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. வேற என்னத்த பண்றது? இந்த மனுஷன் இங்கதானே இருக்கும், இன்னும் ஆளை காணுமே. ஏ மாமோய், சாப்பாடு வந்துருச்சு போல இருக்கே. இவளுகளை எல்லாம் காட்டிக்கிட்டு நம்ம உயிர் போகுதப்பா. சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு ஐஸ் வச்சுதானே ஆகணும். அடி என் கிச்சடி சம்பா. இவங்கிட்ட காசு வாங்க ஆட்டம் வேற போடணும். போது ஆடுனது, உட்காரு சாப்பிடலாம். எப்படியோ ஒண்ணு சோத்த போட்டு தோல. உனக்கு என்ன குழம்பு பிடிக்கும்? என்ன பிள்ளை இப்படி கேட்டுவிட்ட? வெற மீன் குழம்பும் வெள்ளாட்டு தலையும் நாட்டுக்கோழி நம்ம ஊரு வாத்துக்கோழி எல்லாம் தாண்டி கண்ணு பிடிக்கும். பின்ன எதுக்கு கல்யாணம் பண்றதாக்கு? என்ன கூட அமெரிக்கால சாப்ட்வேர் இன்ஜினுக்கு கேட்டாக, அட்டாலியில கேட்டாக, கடைசியில ஆண்டிப்பட்டி சாப்பாட்டு ராமனுக்கு கொடுத்து என் வாழ்க்கைய கெடுத்து போட்டாங்க. சுமாரு மாமா, என் வயிறு எரியுது. பசியில என் வயிறும் தாண்டி எரியுது. ஒரு வார்த்தை என்ன பிடிக்கும் சொல்லி என்ன சாப்பாடு போட்டிருப்பேன்ல. உனக்கு சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போயா போ. இந்தாப்ல பசிக்குது புள்ள. பிளே போச்சா? ஐயோ ஐயோ, இவளையெல்லாம் பொழுது இன்னைக்கு புகழ்ந்துகிட்டே இருக்கணும். கையெடு. ஏமா அடிப்பாவி, கொண்டு வந்து சோத்தையாண்டே கொடுக்க மாட்டேங்கிறா. ரேவதி இங்க வாமா, இங்க ஒரு நிமிஷம் வாமா. வாமா, இந்த கூத்து நீயே கேளுமா. ஏன் காட்டுமுத்து, என்னாச்சு? காலையில இருந்து உங்க வாழைத்தோப்புல மண்ணை வெட்டி மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்தா கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுக்க மாட்டேங்கிறாமா. நீ இங்கதான் வேலை செய்றியா? வா வா, உன்னை வச்சுக்கிற. சப்பா கடவுளே, ஆண்டவா காப்பாத்துப்பா. என்ன ரேவதி, என்ன இங்க? இல்ல கோபி, சும்மாதான் வந்தேன். வாங்க, என்ன சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாமே.
இதுலயும் பங்கா வந்துட்டாயா. உங்களுக்கு கொண்டு வந்து சொல்றேன், எனக்கு தெரியுங்க. காலையில இருந்து பசியோட காத்துட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன பிரியா, கோபி மட்டும்தான் சாப்பிட கூப்பிடுவியா, என்ன கூப்பிட மாட்டியா? வா சாப்பிடலாம். உனக்கே எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. உட்காருவங்காலே. சோத்த சீக்கிரம் போடு, பசிக்குது. இந்த சமயத்திலேயே கிடைக்கிற வரைக்கும் சுருட்டிக்க வேண்டியதுதான். காட்டு முத்து காட்டாறு மாதிரி பாஞ்சிரு. அப்பதான் பால் கறக்கிற மாதிரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கறக்க முடியும். என்ன பங்காளி, என்ன யோசனையில இருக்கியா? ஒண்ணு இல்லையே. சரி சரி நீங்க வாங்க. இந்தாடியே இந்தாடியே, நானாடி இல்லாத பொல்லாதையே சொல்லிட்டு இருக்கிறேன். பங்காளி முன்னாடி அடிச்சிட்டா பங்காளி. பங்காளி முன்னாடி அடிச்சிட்டா பங்காளி. என்ன பங்காளி, கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட அவ்வளவு, அதுக்குள்ள இப்படி சண்டை பண்ணிக்கிறீங்க? பங்காளி இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணாம பங்காளி விட்டு பங்காளி. இவளை எல்லாம் நான் கட்டிக்கிட்டு படுற பாடு. சாமி, என்னென்ன பயந்துட்டீங்களா? நாங்க எப்போ இப்படிதான். தள்ளுங்க. என்ன மாமா கோச்சிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு வேணும்னா ஐஸ் வச்சுதானா ஆகணும். என்ன இங்க நடக்குது? பாடி என் கவுண்டமணியும் கோவை செல்வம் மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. ஒரே நிமிஷத்துல ஷாஜகானும் மும்தாஜ் மாதிரி ஒட்டிக்கிறாங்க. என்னடா என்ன இது? ஒன்றும் புரியல. இதுக்கு தாண்டா லாக்கி. இந்த சோத்தை திங்கிறதுக்கு இவகிட்ட எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர் திருவிழாக்குன்னா எத்தனை நாளுமா இருக்கு? இன்னும் 1 வாரம் இருக்கு. எதுக்கு? 1 வாரம் தான் இருக்கா? ஒன்னும் இல்ல, என் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன். பட்டு புடவை. ஒன்னும் இல்ல, பணத்துக்கு தாமா, வேற என்ன? ஏ கூறுகிட்ட மாமா, அதெல்லாம் எதுக்கு அந்த புள்ள கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ கம்முன்னு இரு, உனக்கு என்ன தெரியும்? நான் பேசிக்கிறேன். என்ன பிரியா, ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இவனுக்கு அதுதான் குறைச்சல். காட்டுமுத்து, ஒரு நிமிஷம் இங்க வா. இந்த வரேங்க. என்னங்க மணி இப்படி சொல்றீங்க? எனக்கு அது கூடவா தெரியாம போயிடும். நான் பாத்துக்கிறேங்க மணி, நீங்க கிளம்புங்க. சரி சரி, எல்லாமே நான் பாத்துக்கிறேங்க மணி, செலவுக்கு கொஞ்சம் கவனிங்க. நாளைக்கு காலையில வா, தரேன். சரிங்க மணி, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. சம்பாதிக்க சரியானாலும் கோபிதான். இன்னொன்னு கூடுறா. என் மனசுல இருக்கிற வேதனை உனக்கு தெரியாதடா. கூடுறா. டே மாயாண்டி, இங்க வாடா, உட்கார். இந்த ஸ்கூலு என் பாட்டை கொடுத்த இடம்டா. இந்த ஊர்ல முக்காவாசி வீடு தோட்டம் துறவு எனக்கு சொந்தண்டா. ஆனா எனக்கு இருக்கு ஒரே புள்ள. அவன் நேத்து என் காலை பிடிச்சி அழுவுறான்டா. அப்பா, நான் ஸ்கூல்ல லீடர் ஆகணும்ப்பா, நான் நல்லா படிச்சு மார்க் வாங்குறப்பான்னு அழுவுறான்டா. என் வயிறு மட்டும் இல்லடா, என் உடம்பே எரியுதடா. என் மகனை லீடராக்க முடியலன்னுட்டு என் உடம்பே எரியுதுடா. ஆனா அப்ப மட்டும் நான் வில்லன் தான்டா, விளையாடுகிறான். அந்த பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கவே கூடாதா? அவனுக்கு எந்தெந்த வகையில தொந்தரவு கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து
அவன் அம்மாளையும் அவனையும் இந்த ஊரை விட்டே துரத்தணும்டா. ஊரை விட்டே துரத்தணும்டா. ம். நமையாளும் நாயகியாம் நன்மகமாயி கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாயி உமையவள் அவளே இவமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் வாங்க கோபி, ஏன் இவ்ளோ நேரம்? வாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரேவதி. பரவாயில்ல, வாங்க வாங்க போலாம். ம். சரி சரி, இது இப்படியே இருக்கட்டும். இத கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுங்க, அவங்க உடம்பு சரியாகட்டும். சரிங்க. உங்க அம்மாக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா இந்த கோவிலுக்கு நான் வரதா வேண்டியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எங்க காட்டுமத்த பிரியா எங்க போயிட்டாங்க? காணோம். அவங்க காலையில இருந்தே நான் பார்க்கல. நான் வேற இன்னைக்கு சாயங்காலம் 10:30 வேற வேலைக்கு போகணும். என்னை சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. என்ன பண்றது, நான் கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரம் போகணும். ரேவதி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே, உங்களை நான் அப்புறம் பார்க்கறேன். பை பை பை. பங்காளி இந்த ட்ரெஸ்ல பாக்குறப்ப ஹீரோவே தோத்துருவாங்க இருக்கு. இந்த ட்ரெஸ் நீயே வச்சுக்க பங்காளி, ரவி கிட்ட என்ன நீ வேற. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். ஒரு நிமிஷம், அந்த செல்லடு. சரிங்கய்யா. உடனே அனுப்பிச்சிடுறீங்க. ஓகேங்க. சரிங்க. இனிமே இவன் நம்ம வேலைக்கு வச்சோம்னா நமக்கே ஆபத்தாயிடும். இவன் கதையவே முடிச்சிடலாமா? இவனை அடித்து கொண்டு போட்டால் நாட்டாம கிட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கி செட்டில் ஆயிடலாம். இவனை பட்டறையில் வச்சு அடிக்கிறப்ப எல்லாம் வெளியில் வச்சு பேசிக்கலாம். இந்தா ஏன்னு இந்தா, இனிமேல் இந்த பட்டறையில் உனக்கு வேலை இல்லை. ஏனே வேலை இல்லைங்கிறீங்க? நான் ஏதாவது வேலையில் தப்பு பண்ணிட்டேன். நான் போயிரு. நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, நீங்க கொடுக்கறத வச்சுதானே மாத்திரை வாங்கிட்டு போய் கொடுக்கணும். வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்கண்ணே. நாட்டாம ஏற்கனவே எங்கேயும் வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உங்களை நம்பி தானே வந்து இங்க வேலை செய்யறேன். வேலையில எது தப்பு இருந்தா சொல்லுங்கண்ணே, எது வேணாலும் செய்யறேன். தயவு செஞ்சு வேலை இல்லைன்றாதீங்கண்ணே. சம்பளத்துல வேணா ஒரு 100 ரூபா குறைச்சிக்கங்கண்ணே. இந்த கோபி பையனை எப்படியாவது இந்த பரீட்சையில வந்து ஃபெயில் பண்ணி விட்டுறணும் நம்ம. யோ, என்னையா ஸ்கூல்ல பரீட்சை நடந்துட்டு இருக்குது, உம்பாட்டில் இங்க வந்துட்ட? ஐயா, நீங்க நாட்டாம, நான் வாத்தியார். நான் இருந்தாலும் இல்லைனாலும் பரீட்சை நடக்கும். அது எப்படி? காலையில தண்ணிக்கு ஏதாவது போட்டு அது வந்துட்டியா? சாயங்காலத்துக்குங்கய்யா. ஓ, இந்நேரத்துக்கு சரவணன் கொஸ்டின் பேப்பரை வாங்கியிருப்பான். ஓ அப்படியா? சரி, என்னமோ பண்ணுங்க. உன்னால் முடியும் தம்பி. தம்பி
உனக்கு இருக்கும் உன்னை நம்பி நம்பி சரவணா தான் இருப்பான். ஹலோ, மளிகை கடைக்காரன் சொல்ல, பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பா? நான் எப்ப கேட்டேன் நீ எப்ப கொடுத்துட்ற? செத்ததுக்கு அப்புறம் சுடுகாடு கொடுத்துட்றேன். வெயிட்டா போனேன் ஆளே அவனி பாரு, நேரங்களும் தெரியாத என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியலையே. ஹலோ சரவணா, எழுதிக்க பாதி குவார்டர் பாட்டில் இன்னும் ஜோப்லேயே வச்சிருக்கிறேன். என் செல்போன்ல காசு இல்லைங்கிறது இந்த சீமைக்கே தெரியும். டெய்லி போன்ல காசு நம்மளை நடிச்சு நப்சாய்க்கிறாங்கப்பா. யோ என்னையா, நான் நிக்கிறது கூட தெரியாம இங்க என்ன நடக்குதுயா? ஒன்னும் இல்லைங்கய்யா, செல்ற பசங்கய்யா, செல்போன்காரங்கய்யா. போன் காட்டுட்டு என்ன பேசுன? காசு இல்லைன்னு போன் பண்றாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே? ஆமாங்க ஐயா. அம்மாக்கு டீ வாங்க போறியா? இந்த மாமியாருக்கு ஒரு உதவி செய்வியா கோபி? சொல்லுங்கக்கா, என்ன உதவி செய்யணும்? என் மகனுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பா. ஸ்கூலுக்கு நேராவது கிளம்பணும். என்ன வனிதா, இப்படியா நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். என்ன வனிதா, நானும் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த வருஷம் நீ எப்படியாவது 100 மார்க் வாங்கியே தீர்ற. ஆமா சொல்லிட்டேன். சரி சரி. அதே போல நானும் இந்த வருஷம் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி எங்க அம்மாவுக்கு ஒரு பெருமையை வாங்கி தராம விட மாட்டேன். எப்படியாவது நான் படிக்கிற இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை சேர்ப்பேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். இந்த வேலையை கரெக்டாக வைங்க. அப்புறம் 100 எல்லாம் அந்த கடைக்கு சீக்கிரம் அனுப்பிடுங்க. எல்லாம் கட்டி வச்சுட்டு வாங்க, நான் போய் வாய்க்காலுக்கு தண்ணி பாய்க்கிறேன். உன்னோட குண்டு கண்ணன்தான். நான் முதல்ல உன்னை பார்த்த உடனே உன் பின்னால என்ன சுத்த வச்சுச்சு. கடவுளே, எப்படியாவது கோபி என்னை ஏத்துக்கணும். பள்ளிக்கூட வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? காத்து புடிங்கிட்டு பஞ்சன்னு சொல்லிடலாம். ரக்கட்டி பறக்குதடி பெருமாளோட சைக்கிள். வனிதா நீ ஏறிக்கடி பெருமாளோட சைக்கிள். ஏண்டா பார்த்து வர வேண்டியதாண்டா. ஏண்டா மெதுவா வந்தா என்னடா? ஏண்டா இவ்வளவு வேகமா வர? மெதுவா வரக்கூடாது. சரி, நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போங்க. நான் 2 சைக்கிளையும் பஞ்சர் போற விட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். அப்படிங்கும் போது என்ன காரணம்? நம்பிக்கை தான் ஜெயிக்கிறதுக்கு உதவும். சார், மே ஐ கம் இன் ப்ளீஸ் சார்? நம்பிக்கை தான் மனிதனுக்கு முக்கியம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் முன்னேற்றம். நம்பிக்கை வச்சு நீங்க படிங்க. பிரியா, அங்க பாருவ சார். அங்க பாருங்க. என்னத்த சார், யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. யாரு? கலெக்டரா வந்திருக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியும். படிங்க. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நிறுத்துங்க சார்.
ஒண்ணு வெளியில போக சொல்லுங்க இல்ல உள்ள வர சொல்லுங்க. ஓ அப்படியா சார்? சரி சார், உள்ள வாங்க சார், உள்ள வாங்க சார். தேங்க்யூ சார். இவனால நாட்டாமிட்ட நம்ம படுற பொண்ணு கொஞ்சம் நஞ்சமில்ல. ஏய் சார், நான் உள்ளதானே வர சொன்னேன், இன்னும் உட்கார சொன்னா? சார் சைக்கிள் பஞ்சர் கடையில் விட்டு வந்தார் சார், அதனால தான் லேட் ஆயிடுச்சுங்க சார். வந்ததே லேட்டு, இதுல வேற பஞ்சர் வேறயா? காரணம் வேற சொல்லி இருக்கறியா? பதில் வேற சொல்றியா? லேட் ஆயிடுச்சு, நீ எப்படி வரீங்க? இங்க வந்துறீங்க ஸ்கூல். அப்ப நாங்க அங்க எதுக்கு இருக்கோம்? நான் விரும்ப எப்படி வரீங்க? சைக்கிள் பஞ்சர் விட்டு சார், அதனால தான் சார் லேட் ஆயிடுச்சுங்க சார். இல்ல எவன்டா லீடரா போட்டது? லீடரா போட்டதுக்கு ஒரு தகுதி இருக்குதா உனக்கு? லேட்டா வந்துட்டு இந்த வேற உனக்கு லீடர் போஸ்ட் வேற, லீடர் போஸ்ட். யோ வாத்தி, இனி அந்த பையன் ஸ்கூலுக்கே வரக்கூடாதியா? ஆமா ஆமாங்க, நேத்து அவனை கூட்டிட்டு போய் அடி பின்னு பண்ணி இனிமேல் அவன் ஸ்கூல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். சுத்திப்பட்டி கிராமத்துல அவனுக்கு வேலையே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டுல. நல்ல காரியம் பண்ணி இருக்கிறீங்க நாடாம. இருந்தாலும் நானும் ஒரு காரியம் பண்ணி இருக்கிறேன். அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஐயா, அறப்பரிச்சையில அந்த பையன் எழுதின பரீட்சை பேப்பரை மாத்திட்டேன். மாத்திட்டு அவனை ஃபெயில் ஆக்கிட்டேன். நம்ம பையன் சரவணோட பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டேன். ஆக அவன் ஃபெயிலு, நம்ம சரவண பாஸ். சூப்பர் சூப்பர். ஆனா அவன் பேப்பர் என்ன பண்ண? இதா பாக்கெட்ல பத்திரமா வச்சிருக்கல. அந்த பையன் சோறு தண்ணி இல்லாம சாவையா. இந்த கோபி எதுக்கும் பயப்பட மாட்டாங்கய்யா. இங்க இல்லைன்னா டவுன்ல போய் வேலை செய்வாங்கய்யா. அவங்க மாட்டாங்கய்யா. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. டவுன் பூரா சுத்தி அவனுக்கு வேலை இல்லாம பண்ணி. சரிங்கய்யா. ஐயா வாரங்கய்யா. யாரடா மனிதன் இங்கே கொண்டு? சாரி பிரதர், நம்மள முழுசா ஒரு பாட்டு ஒண்ணு கூட பாட விட மாட்டேங்கிறாங்க. இனி கோபி தொல்லை இல்ல. கலவை தீரப்போது, கலவை கலந்துடுறான். கோபி கல் இவ்வளவு வெயிட்டாவா இருக்கும்? என்னோட முடி அழகுதான் சுண்டி இழுக்குது. சுறுசுறுப்பா இந்த லைன் ஃபுல்லா வச்சிடணும் 10 நிமிஷத்துக்குள்ள. ஏன் பெருமாள், இந்த கலவையை கொஞ்சம் கலக்கி சீக்கிரம் கொண்டு வா, கலவை தீரப்போகுது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வரியை வச்சு முடிச்சிடணும். அதுக்குள்ள பங்களாவே கட்டிடலாம்டா. பெருமாள், தண்ணி ஒரு கூட கொண்டு வர போய். பிரியா, தண்ணி தண்ணி தண்ணி. ஏன் பிரியா நீ தண்ணி கொண்டு வர? அந்த அக்கா எங்க? அவங்க கதிர இருக்க போயிருக்காங்க. சரி சரி, நீ பார்த்து போ. பார்த்துட்டு தான் போறேன். பிரியா, கோச்சிக்காம கொஞ்சம் தள்ளி உட்காரு பிரியா. நான் ஏன் கோவிக்கணும்? கோவை இதழ் கோவிக்குமா பங்காளி? போட்ட போய் வேலையை பாரு. ஏண்டா பெருமாள், இப்ப என்னமோ சொன்னீங்க, அப்படின்னா என்னடா? அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா கோபி. எங்களை மாதிரி ஜீரோவுக்கு தான் புரியும். அதான் அவனே சொல்லிட்டான்ல ஜீரோன்னு. ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் ஒண்ணுமே நினைக்கலையே. என்னமோ நீ நினைச்ச. இல்ல இல்ல, நான் ஒண்ணுமே நினைக்கலையே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இது என்னதுடா, அது வம்பா போச்சு. இப்ப நீ சொல்லல, எரிஞ்சு போடுவேன். சொல்லு. சொன்னாலும் எரியதான் போற, சொல்லேனாலும் எரியதான் போற. எரி எரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லு. பொண்ணுங்க ஜாடையா பேசுறதுல கில்லாடின்னு சொல்லுவாங்க, அது கரெக்ட்னு நினைச்சேன். அவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். அப்புறம் வனிதா பெருமாள், இனிமே நீங்க என் கூட வராதிங்க. ஏன்னா நாட்டாமை ஏற்கனவே எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது.
ஐயா மயக்கம் போட்டு கிடக்குறான் ஐயா. மரத்தை போட்டிருக்கான். அதுவும் ஏன் ஸ்கூல்லையா? விட மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவனை உயிரோட விட்டதே பெருசு. கூட்டிட்டு வா. இனி உன்னை அந்த ஸ்கூல் பக்கம் பார்க்கவே கூடாது. அம்மா சாப்பிடுங்கம்மா. சரிப்பா, நீ சாப்பிடுப்பா. நீ சாப்பிடுமா முதல்ல. பார்த்து பார்த்து மெதுவா. தண்ணி குடிமா. மாத்திரை சாப்பிடுமா. இந்த சின்ன பையனை இந்த ஊர் நாட்டாமை இப்படி பாடா படுத்துறானே. பாவம், விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறியே. என்ன பண்றது, கடவுள் எனக்கு இந்த கொடூர நோயை கொடுத்துட்டானேப்பா. நான் திடீர்னு போயிட்டா நீ என்ன சாமி பண்ணுவ? அடுத்த ஜென்மன்னு இருந்தா உனக்கு நான் மகளா பிறக்கணும்னு அந்த ஆண்டவகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அம்மா ஏமா அழற? நான் இருக்கும்போது நீ ஏமா அழற? அது இல்லப்பா, இந்த உடம்பு நல்லா இருந்தா நான் ஏன் அழுகிறேன்? என் உடம்பு நாளுக்கு நாளா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குப்பா. நான் இருக்கமா, நான் இருக்கும்போது நீ ஏமா அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் நல்லாயிரும் சொல்லிட்டாருமா. ஏன்பா கூலிக்கும் போய்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு படிச்சுட்டு என் புள்ள கஷ்டப்படுறது பார்த்தா தாங்க முடியலையே. எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லம்மா. அழாதம்மா, உன் புள்ள சாதாரணமானவன் இல்லம்மா. அம்மாவுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவம்மா. அது மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி இந்த வருஷம் முதல் மாணவனாகி காட்டுவோம்மா. தங்க மெடல் வாங்கி காட்டுறோம்மா. நீ கண்டிப்பா வருவப்பா. கூலி வேலை கிடைக்கலன்னா என்னப்பா பண்றது? மா நீ கவலைப்படாதம்மா, டவுனுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்து உன்னை காப்பாத்துவம்மா. எப்படிப்பா முடியும்? அதெல்லாம் முடியுமா, என்னால முடியுமா. வாமா கோயிலுக்கு போலாம். சிறு விதையாய் வந்து விழுந்தேனே, மூளை தீடவே அழைத்தே, கருவறையில் என்னை சுமந்தாயே, பிறப்பெடுத்தேன் உன்னால். அம்மா
இருப்பேன். தாயே நீயோ கலங்காதே, என் உயிரில் நான் சுமப்பேன். சிறு விதையாய் வந்து விழுந்தேனே, முளைத்திடவே அழைத்தே. கருவறையில் என்னை சுமந்தாயே, பிறப்பெடுத்தேன் உன்னால். தெய்வம் 100 வந்த போதும் உனது மடி போய் வருமா? செல்வம் கோடி தந்த போதும் தாயின் பாசம் தொடுமா? உன்னில் நான் பிறக்கவே என்ன தவம் செய்தேனோ? அம்மா நீயோ அழுகாதே, உன் அருகில் நான் இருப்பேன். தாயே நீயோ கலங்காதே, என் உயிரில் நான் சுமப்பேன். சிறு விதையாய் வந்து விழுந்தேனே, முளைத்திடவே அழைத்தே. கருவறையில் என்னை சுமந்தாயே, பிறப்பெடுத்தேன் உன்னால். தவறு நானும் செய்த போதும் பொறுத்துக் கொள்ளும் தாயே. உதிரம் போகும் உயிரும் போகும், உனது பிள்ளை நானே. உன்னை நான் சுமக்கவே எந்தன் மகளாவாயோ? அம்மா நீயோ அழுகாதே, உன் அருகில் நான் இருப்பேன். தாயே நீயோ கலங்காதே, என் உயிரில் நான் சுமப்பேன். சிறு விதையாய் வந்து விழுந்தேனே, முளைத்திடவே அழைத்தே. கருவறையில் என்னை சுமந்தாயே, பிறப்பெடுத்தேன் உன்னால்.
லாரி வந்துருச்சு, லோட எடுத்து போலாம் வாங்க. புஜ்ஜு குட்டி இன்னைக்கு ஒரு நாளாவது என்னோட சினிமாவுக்கு வாடி. அதுக்கு வேற ஆள பாரு. ரேவதி, ரேவதி, என்ன மச்சான் இந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்துருக்கு? ஆமா புள்ள, எதையோ பார்த்து பயந்துருச்சாட்டு இருக்கு. ரேவதி, ரேவதி, தொடாத புள்ள, பேய் பிடிச்சிருக்க மாட்டிருக்கு. நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே உட்காரு. எங்க பெண்ணுங்க பண்றது? நான் போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கோ புள்ள. சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி. என்ன பங்காளி இவ்வளவு வேகமா வர? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லைங்கிற, வேட்டி இருக்கு, பனியன் இருக்கு, துண்டு இருக்கு. நீ வேற ஏப்பா நிலைமை புரியாம. ரேவதிக்கு வேற. ரேவதிக்கு என்னாச்சு? போ உன்னையும் அந்த பேய் பிடிக்கிட்டு. பிரியா, ரேவதிக்கு என்னாச்சு? எதையோ பார்த்து பயந்துருச்சு போல. கோடாங்கியை கூப்பிட்டுதான் பேய் ஓட்டணும். நீ வேற சும்மா இருமா, இதெல்லாம் இந்த காலத்துல யாரு பண்றது? அப்படி இல்ல கோபி, போன வாரம் கூட பக்கத்து ஊர்ல ஒரு பொம்பளைக்கு பேய் பிடிச்சு கோடாங்கி கூட்டிட்டு வந்துதான் ஓட்டணும். பேயாவது பிசாசாவது, இப்ப பாரு வேடிக்கை. இரு வரேன். தவிர வேற யாரு? டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாதா பாப்பா? 1 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. இந்த காலத்து எப்படி போய் இப்ப தெரிஞ்சுக்க. ஐயோ, ரேவதிக்கு இது பண்ணையார்கிட்ட கோபியை பத்தி உளறி இருக்குமோ? எப்படியாவது சமாளிக்கணுமே. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். ஐயா, கோபி ஒரு ஆள் இருந்தா போதுங்க, நம்ம தோட்டத்துல வேலை செய்றவங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இல்லடா காட்டமுத்து, ஊரே சிரிச்சிருமனு பயமா இருக்கு. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதேன்னு நம்ம புரட்சி தலைவர் ஐயாவே சொல்லியிருக்காருங்க ஐயா. சரி வா, அங்க போய் பேசலாம். போலாங்க. டேய் காட்டமுத்து, ரேவதி வேற கோபின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கா. அம்மா இல்லாத புள்ள என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஐயா வாங்க. சின்னாலப்பட்டி கோபிங்க தங்கமானவருங்க, நம்பி பொண்ணு கொடுக்கலாங்க. என்னங்க ஐயா, நீங்க பணக்காரருங்க, அவரு ஏழைங்க, அவ்வளவுதான் வித்தியாசங்க. நீ சொன்னா சரி காட்டமுத்து, நம்பி பொண்ணை தர்றேன். எங்க ஐயானா ஐயாதான். அண்ணா சாப்பிட காசு கொடுங்கண்ணா, சாப்பிட்டு வந்துடுறோம். நாங்களும் கிளம்புறோம்ப்பா. புதுசாக வந்த பையன் மட்டும்தான் இருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டுவாங்க, போங்க. இன்னைக்கு நான் போனமாக்கி தாண்டா போவேன். ஏனோ என்ன இப்படி எங்கேயும் வேலை செய்ய விடாம பண்றீங்க?
அடிக்கிறாங்கடா, வாங்கடா. என்ன தம்பி இதெல்லாம்? பார்த்தா நல்ல பையனா இருக்க, என்னப்பா அதெல்லாம்? இல்லைங்கய்யா, இந்த நாட்டாமக்கார பையன் எங்கேயுமே வேலை செய்ய விடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா. அதனால தாங்க ஐயா இப்படி. நாட்டாமே பக்கத்துட்டு நாங்கள் தொழில் செய்ய முடியாது. இனிமே வேலைன்னு இந்த பக்கம் வந்துடாத. சரிங்க, ஓடி போய் போயிட்டு வருங்கய்யா. கட்டி 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 புட்டு புட்ட வர மாட்ட வெட்டி வெட்டி தட்டி விட்ட நெஞ்சல் விய மூட்ட புள்ளி புள்ளி நெஞ்சல் வச்சு நீ கோலம் போட்ட நீ தொட்டு வச்ச புள்ளியில ஒன்ன தன பார்த்த நெஞ்சில் ஒன்ன தச்சினே நெஞ்சார வந்த வரமேனே வெச்சினே வெச்சினே நெஞ்சில் ஒன்ன வச்சினே ஒம்பார எனக்கு சுகதானே. நீ என்ன கட்டாதே உன் பக்கம் தள்ளாதே பெண்ணே பெண்ணே கட்டும் திட்டம் என்கிட்ட செல்லாது தள்ளு பெண்ணே. சொன்னா புரியாது உந்தன் மனசில் ஏறாது இந்த காதல் என்னாலும் கண்ணை கட்டி ஆட்டில் விட்டு விடும். நான் சொல்லும் உண்மை புரியும் அல்ல. பெண்ணே பெண்ணே கட்டும் திட்டம் என்கிட்ட செல்லாது தள்ளு பெண்ணே. சொன்னா புரியாது உன்னல் மனசில் ஏறாது இந்த காதல் என்னாலும் கண்ணை கட்டி ஆட்டில் விட்டு விடும். நான் சொல்லும் உண்மை புரியும் அல்ல. பரீட்சைக்கு வேற படிக்கணும். சீக்கிரம் போகணும். அம்மா சாப்பிட்டாங்களா என்னமோ தெரியல. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லையே. அம்மா சாப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல. என்ன பண்றது?
பதையறி போச்சு சுத்தம் பூமி நமக்கு சொர்க்கமாயி போச்சு. டேய், வா. பாரு, படிச்சு நாட்டுல பெரிய ஆள் ஆகுறானா, படிக்கிறான். நாங்கெல்லாம் படிச்சு கிழிச்சு போட்டோம், இவரு படிக்க போறாராம். புக்கை தூக்கி போட்டு போடா. டேய் போடா. ஐயா, ஆபிரகாம் லிங்கன், அப்துல் கலாம்லாம் உங்களை மாதிரி குடிகாரங்க பேச்சை கேட்டிருந்தா இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்க முடியாது. ஏங்க ஐயா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? ஆமா, தப்பு தான். நீ யாரு தம்பி? உன்ன மாதிரி புத்தி சொல்ல ஒரு பையன் இருந்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன்ப்பா. தள்ளி விடுது. பார்த்து பார்த்து வாங்கம்மா, பார்த்து பொறுமை, மெதுவாக போங்க. கோபி, எல்லா பரீட்சையும் நல்லா எழுதியிருக்கியா? சூப்பரா எழுதியிருக்கேன். நீ எப்படி எழுதுன? பரவாயில்ல, பாஸ் பண்ணிடுவேன். ஏன் பிரியா இப்படி சொல்ற? எனக்கு நீ நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னா அதுவே எனக்கு போதும். எல்லா பரீட்சையும் சூப்பரா எழுதியிருக்கேன். இந்த பரீட்சையும் சூப்பரா எழுதிருவேன். இதையும் நல்லா எழுது. படிச்சிட்டியா? என்ன ஒரு மாதிரி தலையாட்டுற? எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நைட்டு பூரா இருமிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு போய் கவலைப்படுறியே, நல்லாயிடும் பாரு. அங்க பாரு, பெருமாள் வரான். எங்க? வர வர நீயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன். பெருமாள் வனிதாவை கல்யாணம் பண்ணிட்டாங்களா, உனக்கு தெரியுமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன் பதற? அவனை நீ எது லவ் பண்றியா? நான் யாரையும் லவ் பண்ற ஐடியாலாம் இல்ல. அந்த அங்கிள் பாவம் இல்ல, அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? சரி. நீங்க படிக்கிறீங்களா? ஆமா கண்ணு, +2 படிக்கிறேன். +2 படிக்கிறீங்க? ஏன் ரோட்ல கிடக்குற பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? அம்மா இருக்க இருக்க உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர் பொறுக்கி போட்டா அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருவேன். என் கூட வாங்க, அம்மாட்ட கூப்பிட்டு போறேன். அம்மாட்ட சொல்லி அடிக்க போறீங்களா? ஐயோ, அதுக்கு இல்ல, உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. நான் வரல பாப்பா. எங்க அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ப்ளீஸ் நீங்க வாங்க. பாப்பா நல்லா படிங்க. சரிங்கண்ணா. டேய், சின்னாலப்பட்டி அரசு பள்ளியை சேர்ந்த யாரோ கோபியாண்டா, மாநிலத்திலேயே முதல் மாணவனாண்டா, ரொம்ப ஏழமானவனா, நாடே கொண்டாடிட்டு இருக்குடா. தம்பி, அந்த பேப்பர் எடுத்தாப்பா. அப்பா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. பேப்பர் போட்டிருந்த பையன் தமிழ்நாட்டிலே முதல் மாணவனாகி பேப்பர் வந்து சாதிச்சிட்டான். அந்த மாதிரி வாழணும், புரியுதா? சரிப்பா. இந்த பள்ளியில படிச்ச மாணவன்
+2 பொது தேர்வுல தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் சாதனை படைக்க முடியும். அரசு இவரோட சாதனையை பாராட்டி அவருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. இவரோட இந்த சாதனைக்காக பதக்கமும் கொடுத்திருக்காங்க. இதோ இந்த பதக்கம். அடையாளமே தெரியாத இருந்த நீ பிறந்த ஊருக்கு பெருமை சேர்த்திட்டப்பா. பிறந்தா உன் மாதிரி புள்ள பிறக்கணும்ப்பா. தம்பி, புதுப்பட்டியில போய் கோபியை விட்டு வந்துருங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்தது அன்னை. தேடுறது உங்க அம்மா இறந்து போச்சுப்பா. நான் வரத்துக்குள்ள இப்படி போயிட்டேமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டுல முதல் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேமா. கவர்மெண்டே எனக்கு மெடல் கொடுத்துருக்குமா. அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமாம்மா? நேத்து சிவோ ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து மாலை போட்டாங்கம்மா. மாலை போட்டாங்கம்மா. அம்மா, அதனாலதான்மா கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரமா வந்து மாத்திரையை கொடுத்துருப்பனே. நான் ஒரு மடைய அவங்க போட்ட மாலையை வாங்கிட்டு அங்கே இருந்துட்டேனே. அம்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. என்ன பார்க்காம கூட போயிட்டியம்மா. என்ன பார்க்காம கூட போயிட்டியம்மா. அம்மா 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 என் கூட பேசுமா. அம்மா அம்மா இனிமே நான் எப்படிமா வாழுமே. அம்மா 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 ஐயோ அம்மா அம்மா ஐயோ அம்மா அம்மா. உனக்கு அன்னைக்கு சாப்பாடு ஊட்டினப்ப கூட சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டேம்மா. அம்மா, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. சிறு விதையாய் வந்து விழுந்தேனே, மூளை தீடவே அழைத்தே, கருவறையில் என்னை சுமந்தாயே, பிறப்பெடுத்தேன் நாள். அம்மா நீயோ அழுகாதே. ஏமா வரமாட்டேங்கிற? உன்னருகில் போமா, உன் கூட இனிமே நான் பேச மாட்டேன். கா போ. தாயே நீயோ கலங்காதே, என் உயிரில் நான் சுமப்பேன். அம்மா, நானும் உன் கூட வரமா. நான் மட்டும் எப்படி இருக்கிறது? இந்த மாணவனைப் போல் ஒவ்வொரு மாணவனும் உலகில் உருவாக வேண்டும். இந்த மகனைப் போல் ஒவ்வொரு தாய்க்கும் மகன் பிறக்க வேண்டும்.